إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏகநாயகனாகிய அந்த அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் இந்த உலகத்தின் வழிகாட்டி எம்பெருமகனார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் வழியை சற்றும் பிசாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய தோழர்களாம் சஹாபா பெருமக்கள் மீதும் சஹாபிய தோழியர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமா எனும் சிறப்புமிகு வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு உள்ளத்தோடு வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனை செய்து எனது இந்த ஜுமா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டியாக திருமறை குர்ஆனை இந்த உலக நாள் அழிக்கும் வரைக்கும், இந்த உலகத்தினுடைய கடைசி நாள் வரும் வரைக்கும் இந்த திருமறை குர்ஆனைத்தான் நமக்கு வழிகாட்டியாக அனுப்பி வைத்திருக்கிறான். அல்லாஹ் தனது வார்த்தைகளை இந்த திருமறை குர்ஆனிலே நமக்கு என்னென்னலாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று கட்டளைகளை அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனில் தான் தந்திருக்கின்றான். அந்த திருமறை குர்ஆனை வைத்துத்தான் இஸ்லாமிய சமூகம் அனைவருமே தங்களுடைய கருத்துக்களை எடுத்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்துக்கள் ஒரு சமுதாயத்திற்கும் இன்னொரு சமுதாயத்திற்கும், ஒரு ஜமாத்திற்கும் இன்னொரு ஜமாத்திற்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவர்கள் எடுத்துக்கொண்ட வழிமுறை எதுவென்று சொன்னால் திருமறை குர்ஆனாகத்தான் இருக்கும். திருமறை குர்ஆனை வைத்துத்தான் ஒவ்வொருவரும் தங்களுடைய வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். என்ன அதில் ஏற்படும் கருத்து வேறுபாட்டின் காரணமாகத்தான் ஜமாத்தில் எல்லாம் பிரிந்து கிடக்கின்றன. அப்படி நம்முடைய ஜமாத்திலும் திருமறை குர்ஆனை மட்டும்தான் வழிகாட்டியாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை மட்டும்தான் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட திருமறை குர்ஆனிலே இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் எடுத்துக்கொண்டால் திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் மிக பெரும் பொக்கிஷமாக, அற்புதமாக மாற்று மத நண்பர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நாங்க எடுத்து ஏதோ ஒரு சாதாரணமா படிச்சுட்டு போயிடுறோம். ஆனா அப்படி இல்லாம மாற்று மத மக்களிடத்துல மிகப்பெரிய வளர்ந்த நாடுகளிலே இந்த திருமறை குர்ஆன் செய்கின்ற மிகப்பெரிய அற்புதங்களை அந்த மக்கள் நேராக உணர்ந்து இன்றைக்கு சாரை சாரையாக கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் ஓடோடி வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு ஒரு கட்டளையை விதிக்கிறான். என்ன கட்டளை? யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் ஒரு கட்டளை நமக்கு சொல்லி தருகிறான். ஓ நம்பிக்கை கொண்ட அடியார்களே, எனது நம்பிக்கை கொண்ட அடியார்களே, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள், முஸ்லிமா இல்லாம நீங்க மரணிச்சு போயிடாதீங்க என்ற ஒரு கட்டளையை அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். யாரை பார்த்து சொல்றான்? இறை நம்பிக்கை இல்லாத ஒருவரை பார்த்து சொல்லவில்லை. அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான். நம்பிக்கை கொண்ட மக்களை அழைத்து, உதாரணமாக நம்மை அழைத்து, நம்முடைய வேலையெல்லாம் எதுக்காக இங்க விட்டுட்டு இந்த ஜும்மா நேரத்துல இங்க வந்திருக்கிறோம், நமக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும், அதுல எவ்வளவோ பொருளாதார வருமானங்கள் இருக்கும், அதை அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த தொழுகைக்காக வேண்டி, இந்த வணக்கத்திற்காக வேண்டி எதற்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம்,
அல்லாஹ்வின் மீது உள்ள ஒரு நம்பிக்கை. அல்லாஹ் நிச்சயமா இருக்கிறான், அவனிடத்திலே போகும் பொழுது அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த கடமையை செய்வதற்காக வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மை அழைத்து அல்லாஹ் எப்படி சொல்றான், நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? முஸ்லீம் என்றால் கட்டுப்பட்டவன் என்று பொருள். நீங்கள் கட்டுப்பட்டவர்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள், நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருங்கள் என்று அல்லாஹ் விதிக்கிறான். இன்னைக்கு கட்டுப்பாடுன்னு எடுத்தோம்னு சொன்னோம்னா எவ்வளவோ கட்டுப்பாடுகள் இருக்கிறது இந்த உலகத்துல. ஒரு தந்தைக்கு மகன் அடிபடக்கூடிய ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, ஒரு ஆசிரியருக்கு மாணவன் பட வேண்டிய கட்டுப்பாடு இருக்கிறது. இப்படி எடுத்தால் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் உள்ள இருக்கிறது. உயர் அதிகாரிகளுக்கு கீழுள்ள அதிகாரிகள் பட வேண்டிய கட்டுப்பாடு இருக்கிறது. இப்படி ஒரு கட்டுப்பாடு என்பது பல வகையாக பிரிந்து கிடக்கிறது. வல்லரசு நாடுகளுக்கு ஏழை நாடுகளாக கீழே இருக்கக்கூடிய நாடுகள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கட்டுப்பாடுகள் இன்னைக்கு பல்வேறு விதமாக பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற இந்த கட்டுப்பாடு, முஸ்லீம்களாக மரணிங்கள் என்று சொல்லுகிறானே, அந்த முஸ்லீம் என்ற கட்டுப்பாடு அல்லாஹ்வே திருமறை குர்ஆனிலே இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉ ரசூல், அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். இதுதான் அல்லாஹ் முஸ்லீம் சொல்றான். எதுக்காக? நம்பிக்கை கொண்டவங்களை பார்த்து சொல்லணும். இன்னைக்கு நம்பிக்கை கொண்ட நம்முடைய மக்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா எல்லாம் கட்டுப்பாடு உள்ள ஒரு சமுதாய மக்கள் மாதிரியா இருக்குது. அந்த மாதிரி இல்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயங்களை பார்த்து பிற மக்கள் எல்லாம் விரண்டோடக்கூடிய வகையிலே நம்முடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, யுவான் ரிக்லி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய லண்டனுடைய பத்திரிகை ஆசிரியர் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அவங்களுடைய வரலாறு என்ன? ஆப்கானிஸ்தானில ஒரு ஆய்வுக்காக வேண்டி, பத்திரிகையினுடைய ஒரு ஆய்வுக்காக வேண்டி ஆப்கானிஸ்தான் போறாங்க. ஆனா ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள போக முடியுமா? போறதுக்கு அனுமதி இல்லை. அதனால என்ன செய்யறாங்க, பாகிஸ்தான் போய் பாகிஸ்தான்ல ஒரு கழுது சவாரி செஞ்சு அங்க உள்ள போறாங்க. அப்படி உள்ள போகும் பொழுது சில தடங்களின் காரணமா சிக்கிக்கிறாங்க. அங்க இருந்து புடிச்சு ஜெயில போட்டுறாங்க. யுவான் ரிக்லிங்கிற ஒரு பெண்மணி, அவங்களை தூக்கி ஜெயில போட்டுறாங்க. இப்படி ஜெயில போட்ட அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, அந்த சிறையில் இருக்கும் பொழுது சில உண்ணாவிரத போராட்டங்கள் இங்க நடக்கிற மாதிரி, சில சாப்பிடாம போராடிக்கிட்டு என்னை வெளியே விடுங்க என்று சொல்லி போராடக்கூடிய இந்த மாதிரி போராட்டம்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க ஒரு நாள் விடுதலையாகி, சில போராட்டங்கள் முன்னாடி விடுதலையாகி அவங்க தங்களுடைய இடங்களுக்கு வரும் பொழுது ஒரு முஸ்லீமாக மாறி வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு, அந்த மக்களுடைய நடவடிக்கையை பார்த்துட்டு, குர்ஆனையும் படிச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த லண்டனுக்கு அவங்க திரும்ப வரும் பொழுது ஒரு முஸ்லீமாக மாறி வர்றாங்க. இன்றைக்கு இஸ்லாமிய பிரச்சார பணிகளில் ஈடுபடக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்கள் அந்த பெண்மணி ஒருத்தவங்க. அப்படி அந்த அறிஞர் சொல்றாங்க, அந்த பெண்மணி சொல்றாங்க, நல்ல வேளை அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான், அல்ஹம்துலில்லாஹ். நான் அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, லண்டன் வந்துட்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்க. எப்படிப்பட்ட கணக்கு? ஒரு ஆய்வு. என்ன ஆய்வு அது? உலக நாடுகள் அனைத்து நாடுகளிலுமே சென்று, ஒவ்வொரு நாடா சென்று அந்த நாடுகளில் உள்ள முஸ்லீம்களை பற்றி கணக்கெடுக்கிறாங்க, ஆய்வு பண்றாங்க. இந்த ஆய்வெல்லாம் முடிச்சுட்டு அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான். நான் ஒரு கால் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக இந்த மக்களை பற்றி இந்த ஆய்வை நான் செய்திருந்தால் நிச்சயமா இஸ்லாத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு கால் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக நான் இந்த இஸ்லாமியர்களை பற்றி, முஸ்லீம்களை பற்றி ஆய்வை நான் செய்திருந்தால் ஒருபோதும் முஸ்லீமாக நான் மாறி இருக்க மாட்டேன், இஸ்லாத்திற்கு வந்திருக்க மாட்டேன். அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான், இந்த ஆய்வுக்கு முன்னாடியே அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை காட்டி விட்டான் என்று அந்த பெண்மணி சொல்றாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு கலாச்சாரங்களிலே நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் சுற்றி கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு பெயர் தான் முஸ்லீமா இருந்தா கூட, பேரளவு முஸ்லீமா இருந்தா கூட, ஜும்மா தொழுகைக்கு மட்டும்தான் அவன் வர்றான் என்று இருந்தாலும் கூட அவனுடைய உள்ளத்திலே ஒரு ஈமான் இருக்கும். முஸ்லீமை பத்தி யாராவது தப்பா பேசிட்டா, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தவறாக திரைப்படம் எடுத்தார்கள், எல்லாருமே தான் வந்தாங்க. 5 நேரம் பெர்ஃபெக்டா தொழுகக்கூடிய கட்டுப்பட்ட ஒரு ஆள் வந்தாரான்னு கேட்டா அவங்களும் வந்தாங்க. அதே போக அந்த ஜும்மா நாள் மட்டும் தொழக்கூடிய ஆளுகளும் வந்தாங்க, பெருநாள் தொழக்கூடிய ஆள் மட்டும் வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. எதுக்காக வேண்டி? நபிகளை இழிவுபடுத்தினா ஒவ்வொருத்தரும் கொக்கரிக்கிறாங்க. அப்ப என்னன்னா அவருடைய உள்ளங்களில ஈமான் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ் இருக்கான நம்பிக்கை இருக்கிறது. ஆனா அந்த கட்டுப்பாடு தான் இல்லை. அந்த கட்டுப்பாடு எப்ப நமக்கு வரும்? ஒரு ஈமானிலே அதிகமான நம்முடைய ஈமானை வளர்த்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ்வின் மீது ஏற்படுகின்ற அந்த பயம், இறை அச்சம் இருக்குதா இல்லையா?
அந்த இறை அச்சம் வந்தால் மாத்திரம்தான் நாம் இந்த கட்டுப்பாடுள்ள ஒரு நல்ல முஸ்லிம்களாக மாற முடியும். இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வியாபாரம் செய்வதற்கு கூட தயங்குகிற வகையில் நம்முடைய வார்த்தைகள் இருக்கிறது, நம்முடைய வியாபாரங்கள் இருக்கிறது. பேசுவதற்கு கூட பயப்படுகிற அளவிலே தீய வார்த்தைகள் நம்முடைய வாயிலே வரக்கூடியது பார்க்கிறோமா இல்லையா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? இன்னைக்கு பார்க்கிறோம், பெரும்பாலும் மக்கள் எல்லாம் சீர்கட்டு சின்ன பின்ன வரதட்சணை வட்டி போன்ற கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுவது. அதே மாதிரி பேப்பரை எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா நாளிதழ்கள்ல காபிர்கள் மக்களுக்கு அப்படியே சரிசமமாக முஸ்லிம் மக்களும் இன்னைக்கு போட்டி ஓட்டுக்கொண்டு தீமைகளிலே ஈடுபடக்கூடியதை பார்க்கிறோம். பிராந்தி கடை நடத்துறத பார்த்தோம்னு சொன்னா ஒரு முஸ்லீமா இருக்கிறான். இன்றைக்கு அரசாங்கம் அன்னைக்கு மக்கள் எடுத்து நடத்திட்டு இருக்கும்போது முஸ்லீம் நடத்தக்கூடியதை பார்த்தோம். முஸ்லீம்கள் திரைப்பட தியேட்டர்கள் நடத்தக்கூடியதை பார்த்தோம். அதே மாதிரி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்திலுமே முஸ்லீம்கள் சம்பந்தப்படக்கூடியதை பார்த்தோமா இல்லையா? இப்ப கூட சமீபத்தில் ஒரு செய்தி நடந்தது, ஒரு செய்தித்தாள பார்த்தோம். ஒரு பெண்மணி, முஸ்லீம் பெண்மணி, பெயர் தாங்கி பெண்மணி, அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, தன்னுடைய மனோ இச்சைக்காக வேண்டி, தன்னுடைய உடல் இச்சைக்காக வேண்டி தன்னுடைய ஒரு வயது குழந்தையை கொலை செய்து ஒரு டின்னர் போட்டு அடைச்சா. அந்த செய்தி பார்த்தோமா இல்லையா? அவ்வளவு ஒரு முஸ்லீம் தான். அப்ப என்ன, அல்லாஹ்வுக்கு எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல், மரண சிந்தனையே ஏற்படாமல் நாம் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம் என்கிற அளவுல நம்முடைய எண்ணங்கள் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறை அச்சம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே மேக கூட்டங்கள் ஏற்பட்டால், மேக கூட்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக பள்ளிக்கு விரைந்தோடுவார்கள். அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக பள்ளிக்குள்ளே சென்று தொழக்கூடியவர்களாக மாறி விடுவார்கள் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பயப்படுறாங்க. சஹாபாக்கள் கேட்கும் பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், இப்படி எத்தனையோ சமுதாயத்தை அல்லாஹ் அழித்திருக்கிறான். அல்லாஹ் அந்த அழிக்கப்பட்ட சமுதாயங்களை பத்தி எண்ணி பார்க்கறாங்க. எவ்வளவு பிரம்மாண்டமான சமுதாயங்கள் எல்லாம் அல்லாஹ் அழிச்சிருக்கிறான். ஒரு சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த சமுதாயம் எப்பேற்பட்ட சமுதாயம்? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம். அவங்க செய்த குற்றம் என்ன? அவங்க ஓரின சேர்க்கைன்னு ஒரு குற்றத்தை செய்யறாங்க. அதுக்கு அல்லாஹ் தருகிற தண்டனை மிகப்பெரிய ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் தருகிற தண்டனை என்ன? அந்த இடத்தையே, அந்த ஊரையே அப்படியே திருப்பி போட்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியே புரட்டி போட்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தலைகீழாக புரட்டி போடுவோம்னு சொல்றோமா இல்லையா? அது மாதிரி அந்த சமுதாயத்தை அழித்து தலைகீழாக புரட்டி போட்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி ஒரு அழிவை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்ப்போம், தோசையை ரொட்டி தான் தலையில புரட்டி போட்டு பார்த்திருப்போம். ஒரு மிகப்பெரிய ஒரு ஊரை, ஒரு இடத்தை அப்படியே புரட்டி அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் பயப்படுகிறார்கள், உறுதியாக நம்புகிறார்கள். அல்லாஹ் எதற்கும் ஆற்றல் உடையவன், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்தவன் அல்லாஹ், நாடியை செய்கின்றவன் அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உணர்ந்திருந்தார்கள். அதனால ஒவ்வொரு விஷயங்களை எடுத்துக்கிட்டா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 100 தடவையாவது பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பேன். அல்லாஹ்வுக்கு பயந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எத்தனையோ சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதை அல்லாஹ்வுடைய தூதர் சிந்தித்து பார்க்கிறார்கள். 6 சமுதாயத்தினுடைய அழிவை பற்றி பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லும் பொழுதே மிகப்பெரிய சமுதாயம், உடல் வலிமைமிக்க ஒரு சமுதாயமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மிகப்பெரிய ஒரு சமுதாயம், கற்களை, பாறைகளை, மலைகளை எல்லாம் குடைந்து அழகான மிக பிரம்மாண்டமான மாளிகைகள் செய்து வாழ்ந்தவர்கள் அந்த சமுதாயம். அந்த சமுதாயம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறாங்க. அதனுடைய காரணத்தினால அல்லாஹ் அந்த ஊரை அழிக்கிறான். எப்படி அழிக்கிறான்? ஒரே ஒரு சப்தத்தை கொண்டு அழித்தோம் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரே ஒரு சப்தம், ஒரே சப்தம் கேட்டுச்சு, அனைவருமே செத்து மடிந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்லாஹ் நம்மை அழிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய பயம் என்பது சாதாரணம் அல்ல. அதே போலதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சு காட்டுறான். எல்லாம் சாப்பிட்டா ஒரு சின்ன இதுக்காக வேண்டி சொல்லி காட்டுறோம், அப்படியே அழிச்சு காட்டுறான். இப்படி மிக பிரமாண்டமான மழை மேக கூட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக மழை வர செய்கிறான். பூமிகள் எல்லாம் வெட்டித்து அதிலிருந்து தண்ணீர் வருகிறது. மிக பிரமாண்டமான சுனாமிகளை கொண்டு நாம் அவர்களை அழித்தோம் எல்லாம் காட்டுறான். மிகப்பெரிய முன்னாடி மிகப்பெரிய சமுதாயங்களை எல்லாம் அழித்ததை வைத்து அல்லாஹ் காட்டுகிறான். அழித்ததை வைத்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். வரலாறுல குரான்ல வரக்கூடிய வரலாறுல இருக்காக வேண்டி குரான் அல்லாஹ் வரலாறு சொல்லி காட்டுறானா இல்லையா? சும்மா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்லல. இது மாதிரி நான் உன்னை அழிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று அல்லாஹ் சொல்லுங்க. இதையெல்லாம் விடுங்க, இது கூட மிகப்பெரிய சமுதாயங்கள் எல்லாம் அழிச்சது. இன்னைக்கு உண்மையிலேயே நாம் நல்ல முறையிலே நடமாடி கொண்டிருக்கிறோமா இல்லையா? இதுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கொடைகள் தான் காரணம். யோசிச்சு பாருங்க, காற்று இருக்கு, நம்ம காற்றுன்னு வாயில சொல்றோம். இந்த காற்றுல எத்தனை வகையான காற்று இருக்கு தெரியுமா? கார்பன் டை ஆக்சைடுங்கிறாங்க, மோனாக்சைடுங்கிறாங்க, ஆக்சிஜன்ங்கிறாங்க. இந்த காற்றுல ஒரே ஒரு காற்றை மட்டும் எடுத்துட்டா, ஒரே ஒண்ணு மட்டும் எடுத்துட்டா
மனித சமுதாயம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உயிரினங்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான். ஒரே ஒரு காற்று, ஆக்சிஜன் என்ற அந்த ஒரு காற்றை எடுத்து விட்டா போதும், அனைவருமே சுவாசிக்க முடியாமல் மண்ணோடு மண்ணாயிருவோம். இது கூட வேணாம். யோசிச்சு பாருங்க, ஒரு வாகனத்துல போறோம், கொஞ்சம் கீழே தவறி விழுந்துட்டா, கொஞ்சம் ஒரு சின்ன விபத்து, ஒரு சின்ன தடுமாற்றம், கீழே விழுந்துட்டா நம்முடைய நிலை பழைய நிலையை அடையவே முடியாது என்கிற அளவில் ஆகிறது. போற வாகனத்துல எத்தனை பேர்த்த பாக்குறோம், எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பால தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லைன்னா எல்லாம் என்னைக்கா முட்டி அழிந்து போயிருக்கும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுல அல்லாஹ் நாடியவாறு ஒரு சில விபத்துகள், சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும் பொழுது ஒட்டுமொத்தமா ஒரு பஸ்ல போறோம், அந்த பஸ்ல அந்த டிரைவருடைய ஒரு சின்ன தடுமாற்றம் தான் பயணிகள் 60 பேர் செத்து போயிடுறாங்க. அந்த டிரைவர் செத்து போயிடுறாரு. பாக்குறோமா இல்லையா? நாம வாகனத்துல போறோம், குழந்தைகளை உட்கார வச்சுட்டு போறோம், ஒரு சின்ன தடுமாற்றம் அந்த குழந்தைகளுக்காக வேண்டி எல்லாம் பொய் பேசி புரட்டு பேசி வியாபாரத்துல அடிச்சு பொய் சத்தியம் செஞ்சு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பொய் சத்தியம் வியாபாரத்துல பொய் சத்தியம் செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். அது வர்க்கத்தை அழித்து விடும் என்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்காக வேண்டி அவர்கள் வளரும் பொழுது நல்ல வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யாருடைய முதல் என்று பார்க்காமல் இன்னைக்கு அடித்து புடுங்கி பொய் சத்தியம் பண்ணி வியாபாரம் செய்யறோமா இல்லையா? நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாகனத்துல போறோம், குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறோம், ஒரு சின்ன தடுமாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினால் போதும், அந்த குழந்தை இருக்காது, நம்மளும் இருக்க மாட்டோம். கண் கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேல மாடி நின்று பாக்குறேன், ஒரு குழந்தைய வச்சு ஒருத்தர் வண்டியில வராரு, வந்தவர் அப்படியே குழந்தைய வச்சு வேகமா வராரு, ஒரு சின்ன வழுக்கல், சின்ன சிராய்வு, டப்புன்னு அப்படியே வண்டி கீழே விழுந்துச்சு. வேகமா ஓடி போய் பார்க்கிறோம், நல்ல வேலை குழந்தைக்கு ஒன்னாக தலையில் லேசான அடி ரத்தம் ஒழுகுது. அவருடைய கையை பார்த்தா அப்படியே கை உடச்சு தொங்குது கீழே. இந்த கை திரும்பவும் கொண்டு வர முடியுமா? அதே நிலையில ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு அருள் கொடையாக தந்திருக்கிறான். பார்வை ஒரு அருள் கொடையாக தந்திருக்கிறான், நாக்கு ஒரு அருள் கொடையாக தந்திருக்கிறான். நம்முடைய உடல் பாகங்கள் ஒழுங்காக இயங்குதா இல்லையா? இதுவே ஒரு அழகான ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் தந்திருக்கிறான். நோயற்ற வாழ்வு, அது ஒரு அழகான அருட்கொடையை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதுல ஏதாவது ஒன்னை பறித்தாலும் யோசிச்சு பாருங்க, இந்த பார்வையற்றவங்க படுற கஷ்டம் இருக்கா இல்லையா? அதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா அல்லாஹ்வுக்கு இதை குடுங்குவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடும். ஆனால் அல்லாஹ் நமக்கு நேரத்தை தந்து கொண்டே இருக்கிறான். நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் நேரத்தை தருகிறான். எதற்காக? அவர்கள் திருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தர்றான். இதே ஒரு தீய அடியானா இருக்கான், அவனுக்கு அல்லாஹ் கால அவகாசத்தை தருகிறான். எதுக்காக வேண்டி? அவன் பாவத்திலே மூழ்கி போகட்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப பார்க்கிறோம், அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அதையெல்லாம் புரிஞ்சதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சமுதாயங்களை எல்லாம் அழைத்த ரஹ்மானுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனாலும் அல்லாஹ் நமக்கு அந்த நேரத்தை தந்து கொண்டே இருக்கிறான், நாம் திருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. 10 வயசு பையனா இருக்கிறோம், தப்பு செய்யறோம். சரி, 10 வயசு பையன், 20 வயசு வர்றோம், அப்பவும் தப்பு செய்யறோம். 30 வயசு வர்றோம், அப்பவும் தப்பு செய்யறோம். 40 வயசு வர்றோம், அப்பவும் தப்பு செய்யறோம். ஆனா மௌத்தா போற அளவுக்கு 60-70 வயசுக்கு மேல தாண்டியாச்சு, அப்பவும் தப்பு செய்யக்கூடிய பாக்குறமா இல்லையா? முஸ்லிம் முதியோர்கள் பண்ற அந்த தவறு பாக்குறமா இல்லையா? சில சின்ன பெண்கள் இடத்துல சில்மசம் செய்து அடி வாங்கிய முதியோர்களை பேப்பர்ல பார்க்க முடியுதா இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அல்லாஹ்வின் மீது எந்த ஒரு பயமும் இல்லை. அல்லாஹ்வின் பயம் இல்லாத காரணத்தினால என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன் சென்ற சமுதாயங்களை பற்றி நம் கண் கூடாக பார்த்த நல்ல அறிஞர்களை பற்றி படித்து போன நூற்றாண்டுல இருந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு என்று அல்லாஹ் ஒரு காலத்தை தந்திருந்தான். எவ்வளவு பெரிய தலைவர்கள் வாழ்ந்தாங்க, உலகத்தையே மிகப்பெரியவர்களை புரட்டி போட்டவர்கள் வாழ்ந்தார்கள். உமர் முக்தார் போன்றவர்களை தூக்கிலிட்டவர்களும் வாழ்ந்தார்கள். அவனா நினைச்சா தூக்கில் ஓடுறப்ப ஒரு நல்ல மனிதரை அவருடைய நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணி அநியாயம் பண்ணி அவரையும் பிடிச்சி தூக்கில போறான். தூக்கில போட்டவன் இன்னைக்கு பார்த்தா 1930 தூக்கில போட்டது. தூக்கில போடப்பட்டவர் இறந்துட்டார், அவன் சந்தோஷப்பட்டான். ஆஹா, அவர் போய் சேர்ந்துட்டார், அவரை நான் கொண்டுட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன் என்று நினைத்தான். இன்றைக்கு அவனும் உயிரோடு இல்லை. அப்ப என்ன? யாராக இருந்தாலும் சாகத்தான் போகிறோம். மரணம் என்பது நம்மை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அதற்கு முந்தி அல்லாஹ்வை பயந்தால் மாத்திரம்தான் நாம் வெற்றி அடைய முடியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பயப்படுறாங்க தெரியுங்களா? ஒரு சஹாபி ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வராரு. ஃபஜ்ருடைய அந்த தொழுகையில குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுது. அந்த வசனங்கள்ல அல்லாஹ் எச்சரிக்கின்ற வசனங்கள் வரும் பொழுது, நரகத்தை பற்றி எச்சரிக்கிற வசனங்கள் வந்தவுடனே அந்த வசனம் வந்தவுடனே என்ன செய்யறாருன்னா அப்படியே அவர்
மயக்கமாயிடுறாரு. அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அப்படியே மயக்கம் அடைந்து அந்த இடத்துல கீழே விழுந்தார், தொழுகையிலே கீழே விழுந்தாரு. அந்த இடத்துல மௌத்தாவும் போயிடுறாரு. திருமதியில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா அந்த இதை உயிரோட்டமா தர்றாங்க. உயிரோட்டமா இறை அச்சத்திற்கு உயிரோட்டம் தருகிறார்கள். உண்மையாகவே அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நம்மை பிடித்தால் என்ன செய்வது என்ற அவருடைய பயத்தை அவர் அந்த தொழுகையில அவர் காட்டக்கூடியதை பார்க்கிறோம். ஆனா நம்ம பார்த்தோம்னா அசால்ட்டா அல்லாஹ்வுக்கு பயப்படுறதில்ல. அல்லாஹ் எவ்வளவு பிரம்மாண்டமானவன், ஒட்டு மொத்தத்தை படைச்சு உணவளிச்சு எவ்வளவு அல்லாஹ் அருள்கொடையில நமக்கு தந்துகிட்டு இருக்கிறான். கொஞ்சம் கூட அதை பத்தி கண்டுக்காம என்னமோ ஒரு வாழ்க்கை. காலையில வேலைக்கு போறோமா, யோசிச்சு பாருங்க. காலையில 8 மணிக்கு வேலைக்கு போறீங்க, குழந்தைகளை கொண்டு ஸ்கூல்ல விட்டு போட்டு 9 மணிக்கு வேலைக்கு போவீங்க, நைட்டு ஒரு 9 மணிக்கு வேலைக்கு வருவீங்க. இதுதான் வாழ்க்கையா? ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் டூர் போயிட்டு வருவோம், இதுதான் வாழ்க்கையா? ஒவ்வொரு நாள் இப்படி போவோம், காலையில போவோம், தொழுகைக்கு பாங்க சொல்லுவாங்க, அதை பத்தி கண்டுக்காம வியாபாரம் செய்வோம், அப்படியே கடைசியில் ஒரு 9 மணி ஆனா நைட்டு வீட்டுல தூங்கிடுவோம். ஒவ்வொரு நாளும் அப்படி விரைந்து ஓடிக்கொண்டே இருக்கு. அப்படியே நம்முடைய மரணத்தினுடைய அந்த நாள் நம்மை அப்படியே நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. இது என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? எவ்வளவு காலம் எவ்வளவு ஸ்பீடா இருக்குது. பேசும்போது சொல்லுவோம், இப்பதான் அவனுக்கு கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு, பார்த்தா அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்குப்பா, கிட்டத்தட்ட 20 வருஷம் ஓடி போயிடுச்சு. சொல்றோமா இல்லையா? இப்படி 20 வருடங்கள், ஒரு 20 வருடங்கள் ஓடி போச்சுன்னா முடிஞ்சு நம்முடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நிமிடமும் முடிய 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 நம்ம மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இந்த நாடுகளில் எல்லாம் அல்லாஹ்வை அஞ்சாமல் நம்ம மௌத்தா போனோம்னு சொன்னா அதனால ஏற்படக்கூடிய விளைவு என்னதுங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் எவனாவது மரணித்தால் நிச்சயமாக அவன் தங்கும் இடம் நரகம்தான். நரகத்துக்கு மேல நம்பிக்கை இருக்குதா? அல்லாஹ்க்கே பயப்படல, நரகத்து மேல போய் நம்பிக்கை இருக்கும் போது நரகத்தை நம்பினால்தான் இம்மையில நம்ம வாழ்வதற்கே ஒரு அர்த்தம். ஒரு முஸ்லீமாக நான் ஒரு மூமினே அல்லாஹ்வை வணங்குகிறேன் என்று ஒருத்தர் வந்தாலே 6 விஷயங்களை அடிப்படையாக நம்பித்தான் ஆக வேண்டும். அந்த 6 விஷயங்களை அடிப்படையாக நாம் நம்பவில்லை என்று சொன்னால் நாம் முஸ்லீம் காலத்திலே வரமாட்டோம், ஒரு மூமின் காலத்திலே வரமாட்டோம். நம்முடைய தங்குமிடம் நரகமாக ஆகிவிடும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு விஷயங்கள் இருக்குது தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருட்கொடையில் சொல்ல போனோம்னா எவ்வளவோ அருட்கொடை இந்த உலகத்துல இருக்குது. எல்லாத்தையும் கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாத்தையும் கண் கூட பார்த்துட்டு தான் அல்லாஹ்வை புறந்தள்ளியவர்களாக அல்லாஹ்வுடைய எல்லா அருட்கொடையையும் சாப்பிட்டுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு அவனுடைய அனைத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அவனை வணங்க கூட மறுத்து கொண்டு நாம் சுத்தி கொண்டிருக்கோம். யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு வியாபாரத்துல சொல்றாரு ஒருத்தர், ஒரு சகோதரர் சொல்றாரு, பாய் இவர் இடத்துல வியாபாரம் பண்ணிடாதீங்க, அதுக்கு இவர் இடத்துல போய் வியாபாரம் பண்ணுங்க. 2 கடையை காட்டுறாரு. ஒரு கடை முஸ்லீமுடைய கடை, இன்னொரு கடை ஒரு செட்டியாருடைய ஒரு கடை, ஒரு இந்து மக்களுடைய ஒரு கடை. அதை சொல்றாரு இவரு. முன்னாடி பார்த்தோம்னா அந்த கேட்ல என்ன எழுதியிருக்காருன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி பேருடைய எழுதி வச்சிருக்காரு. அவர் இடத்துல எடுத்தவரே சொல்றாரு, இவர் இடத்துல நான் துணி எடுத்துட்டு போனேன், உள்ள மோசடி பண்ணி வச்சிட்டாரு. துணி மேல ஊற நல்ல துணியா இருந்துச்சு, கீழே ஊரம் பாத்தீங்கன்னா பூரா பிட்டு பிட்டா சின்ன சின்ன துணியா இருந்துச்சு. என்னுடைய வியாபாரமே முடிஞ்சு போய் அவர் இடத்துல கேட்டா நீங்க பார்த்துதானே வாங்கிக்கணும்னு அவர் சொல்றாரு. இதனால என்னுடைய வியாபாரம் முடிச்சு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் பாய் என்கிற அளவிற்கு மோசமான வியாபாரத்தை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் கடை வீதிக்கு போறாங்க. இப்படி கடை வீதிக்கு போறப்ப ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது வியாபாரம் பண்ணும்போது என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு மழை பெய்ஞ்சிருக்குது, ஆனா இவர் காய்ந்த கோதுமையில வச்சு இப்படி வியாபாரம் பண்றாரு அப்படின்னு கையை அப்படியே உள்ள விட்டு பாக்குறாங்க. உள்ள விட்டு பார்த்தா உள்ள ஈரமா இருக்கு, மேல காஞ்சலா இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், இது மோசமான வியாபாரம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்திலே அவர் என்ன செய்யறாரு, அதோடு அந்த வியாபாரத்திலே எது மோசமான பொருளா இருக்கோ அதை தூக்கி மேல விட்டுப்பாரு. மோசமான பொருளை எடுத்து காட்டிட்டு தான் மக்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவா இருந்தாரு. அதே மாதிரி ஒரு நபித்தோழர் சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள் இருக்கா இல்லையா, சிலைகள், அதை செஞ்சு வியாபாரம் செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. அவரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு பின்னாடி அனஸ் ரலியல்லாஹு அவர் பார்க்கிறாரு. பார்த்து சொல்றாரு, இந்த வியாபாரம் செய்வது இதுக்கு அல்லாஹ் மறுமையில உயிர் கொடுத்து சொல்லுவாரு உங்களுக்கு என்று அந்த தோழர்கிட்ட சொன்ன உடனேயே அந்த வியாபாரத்தையே தூக்கி வீசிட்டு போயிறாரு. பெருமூச்சு விட்டவராக சென்றார். ஆக இப்படி நமக்கு தெரியாம செஞ்சுட்டோமே என்று சொல்லி தூக்கி எறிந்து விட்டு சென்றார். பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லப்பட்ட, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்ட உடனே அதற்கு கட்டுப்படுபவர்களாக அந்த நபித்தோழர் இருந்தார் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அழிக்கப்பட்ட சமுதாயங்கள் இருக்கா இல்லைங்களா, இந்த மாதிரி ஆறு சமூக கூட்டம், அது மாதிரி நூகலேசன் அவங்களுடைய கூட்டம், இந்த மாதிரி இடங்களுக்கு செல்றாங்களா இல்லையா, இதுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் பயப்படுவாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய அந்த இது சாபம் இறங்கிய இடம் என்பதால
தபூக் போர் நடக்குது. அந்த தபூக் போருக்காக வேண்டி கிட்டத்தட்ட 30,000 பேர் கொண்ட படை வந்து மதீனால இருந்து கிளம்பி போறாங்க. இப்படி போகும் பொழுது அந்த ஆறு சமூக அவங்களுடைய கூட்டம் அழிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போய் அந்த மக்கள் தங்குறாங்க. தங்கனவுடனே அந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல இருந்து தண்ணீர் எடுத்து அது கோதுமை பனஞ்சு தன்னோட சாப்பாட்டுக்காக வேண்டி தயார் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி வைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அப்பதான் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிய இடம், இங்க இருக்க வேணாம் என்று தனது தலையை கொத்தி கொண்டு வேகமாக சென்றுட்டு அதையெல்லாம் கீழே ஓட்டுருங்க, ஒட்டகத்துக்கு போட்டுருங்க. அதை அந்த கிணத்துல இருந்து எடுத்து தண்ணி எடுத்து செஞ்சாங்களா இல்லையா, அதையெல்லாம் ஒட்டகத்துக்கு போட்டுருங்க, நம்ம சாப்பிட வேணாம், நாம இன்னும் கொஞ்சம் தூரம் சென்று விடலாம் என்று வேகமாக அனைவரையும் கூட்டி சென்றார்கள். இவ்வளவு பயப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கின இடம், இங்க ரொம்ப நாளைக்கு இருக்கு வேணாம், வாங்க போயிடலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு அந்த அளவுக்கு அஞ்சுகிறார்கள். அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு சஹாபி கேட்கிறாரு, அல்லாஹ்வே, இது அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்துல நம்மளை அதிகமா சேர்க்கக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு கேட்கறாங்க. சொர்க்கத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னா நம்முடைய ஒவ்வொருவருடைய லட்சியமும் சொர்க்கம் தான். சொர்க்கத்துக்கு தான் போயிடணும், ஒருபோதும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கத்துக்கு போக வேண்டும், நபிமார்களோடு இருக்க வேண்டும், சுகதாக்களோடு இருக்க வேண்டும்னு ஆசைப்படுறோமா இல்லையா, அந்த ஆசையோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர் கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 2 விஷயங்கள் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். 2 விஷயங்களை சொல்றாங்க. முதல் இடத்துல சொல்றாங்க இறை அச்சம். உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய இறை அச்சம் இருக்கா இல்லையா, இதுதான் உங்களை அதிகமாக சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விடும். அதே மாதிரி இன்னொரு அமல சொல்றாங்க நற்குணங்கள். உங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் இருக்கா இல்லையா, இந்த நல்ல குணம் இல்லாதனால ஏற்படக்கூடிய பிரச்சனை இவ்வளவுதான் இல்லை. மென்மையான குணம், அழகான குணம், இது யார் அதிகமா இருக்கிறது இல்ல. ஒரு சிலர்கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கும், ஏன்னா அவங்க பேசுறதே எடுத்துதான் பேசுவாங்க. அதனால நற்குணம் யாருக்கு இருக்குதோ அவங்க சீக்கிரமா அழகா வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதே போல இறை அச்சம் உள்ளவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. இன்னைக்கு ஒவ்வொருவருடைய லட்சியமும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறதான். சொர்க்கத்துக்கு போகணும் தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம். இது போகணும்னு சொல்ல அல்லாஹ்வுக்கு பயப்பட்டால் மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னா அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய ஒரு அடியான நம்ம மாறிட்டோம்னு சொன்னோம்னு வைக்கல, நமக்கு ஒரு சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, அல்லாஹ்வுக்கு பயந்துட்டு இருந்தோமா எப்படி வியாபாரம் பண்றது, அல்லாஹ்வுக்கு பயந்துட்டு இருந்தா பிரச்சனைகள் நிறைய வருமே, எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு நினைப்போம். அல்லாஹ்வுடைய ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்குன்னா, மிகப்பெரிய அளவுல போய் நம்ம பெரிய பெரிய ஆபத்துகள்ல சிக்கும் பொழுது அல்லாஹ்விடத்துல நம்ம அவனுக்காக வேண்டி பயந்து அவனிடத்துல கையேந்தினால் அல்லாஹ் நிச்சயமா அதற்கு நேரடியாக பதிலளிப்பதாக ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. ஒரு 3 சகோதரர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு குகையில போய் தங்குறாங்க. இரவு நேரம் ஆயிடுது, குகையில போய் தங்குறாங்க. காலையில் விடுஞ்சோடனே போயிடலான்ட்டு. அன்று நல்லா மழை பெய்யுது. மிகப்பெரிய ஒரு பாறை வந்து குகையினுடைய வாசல் அடைச்சிக்குது. வாசல் அடைச்சா இவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க, நம்ம வெளியே போயிடலான்னு. அவங்களால போகவே முடியல, எவ்வளவு முயற்சி பண்ணியும் முடியல. கடைசி அவங்களுடைய ஆயுதத்தை எடுக்கிறாங்க. என்ன ஆயுது, அல்லாஹ்விடத்துல கையேந்திரலாம், வேற வழியே இல்லை, இப்படி நம்ம மௌத்தா போக வேண்டியதுதான். யாரும் வந்து உதவுவதற்கு வருவாங்கட்டா, இது நடுக்காடா இருக்குது, யாரும் வரவும் வாய்ப்பு இல்லை. நாம அப்படி வந்தாலும் நம்ம சொன்னாலும் அவர்கள் கேட்காது. அவ்வளவு ஒரு மோசமான நிலையில சிக்கிக்கிட்டோம், மிக உயிர் போகக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்துல அல்லாஹ்விடத்துல கையேந்துவதை தவிர வேற வழி இல்லை என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல கையை 3 பேர் 3 விஷயங்களை சொல்லி தராங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, இறைவா, நான் ஒரு பெண்ணின் மீது, எனது சித்தப்பாவனுடைய மகளின் மீது ரொம்ப பிரியம் கொண்டு வச்சிருந்தேன். அவர் அப்படியே துவா செய்யறாரு, நான் பிரியம் வச்சிருந்தேன். ஆனா அந்த பெண்மணி நான் எவ்வளவு வற்புறுத்தியும் அந்த பெண்மணி வந்து மசியவே இல்லை, என்கிட்ட வரவே இல்லை, என்னை அந்த பெண்மணிக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் அந்த பெண்மணி எப்படியாவது நான் அடையணும்னு விரும்பினேன். அப்படி அந்த மாதிரி நேரத்துல ஒரு நாள் வந்தது, ஒரு சமயம் வந்தது. அந்த சமயத்துல அந்த பெண் ஒரு தேவையுடையவராக இருந்தால், அந்த நேரத்துல அந்த ஒரு தேவையை கேட்டு என்னிடத்துல வந்தாள். நான் அவள்கிட்ட சொன்னேன், உன்னுடைய தேவையை நான் தரேன், ஆனா என்னுடைய ஆசைக்கு நீ இணங்க வேண்டும் என்று அந்த பெண்மணி இடத்துல சொன்னேன். அந்த பெண்மணியும் வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டா, அவளுடைய தேவைக்காக வேண்டி வேற வழியெல்லாம் ஒத்துக்கிட்டா. அந்த நேரத்துல அவளை அந்த காசு அவள்கிட்ட கொடுத்துட்டேன், அவளுக்கு தேவையானதை தந்துட்டேன். அவளை ஆசையோடு அவ பக்கத்தால போன அவனை அடையணும்னு அந்த நேரத்துல அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை சொன்னாள், ஈர்த்தக்குள்ளா, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தையை சொன்னால், நான் அப்படியே எதிர்த்து வந்துட்டேன், இறைவா உனக்கு பயந்துதான் நான் இது செய்தேன் என்று அவர் சொல்றாரு. அதுவும் அவர் உண்மையாவே அச்சத்தோடு செய்த செயல் என்பதை அல்லாஹ் அறிவானா இல்லையா. உடனடியாக அந்த பாறை விலகியது, அவர் அங்கிருந்து சென்று விட்டாள் என்று அல்லாஹ்வுக்கு சொல்றாங்க. இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன,
எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கா இல்லையா, அது நிச்சயமாக நம்மை காப்பாற்றத்தான் செய்யுமே தவிர ஒருபோதும் வழி தவறு செய்யாது என்று சொல்லி எனது இந்த முதல் ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.